रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுவி இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே இந்த மாதம் குறித்து அத்துணை சிலாகித்து சொல்வதற்கும் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் ஒட்டுமொத்த திருக்குர்ஆனும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது என்ற இந்த அடிப்படையை தான் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு இன்ன பிற சட்டங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹுவை கடவுளாக ஏற்று அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களுடைய எல்லா நல்லறங்களும் அளிக்கப்படும், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தியையும் பார்க்கின்றோம். அப்போது இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம். இவையெல்லாம் இணை வைக்கக்கூடிய செயல்கள், இவையெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்வில் இரண்டரை கலந்து விட்டது என்பதையெல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியாக நாம் பார்க்க இருப்பது காலில் விழுவது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதை பார்க்கின்றோம். பொதுவாகவே இந்த காலில் விழக்கூடிய பழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் மிக குறைவு என்றாலும் தங்களை அறிஞர்களாகவும் தங்களை மிகப்பெரிய மகான்களாகவும் சேகுகளாகவும் நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் இதை ஊக்கப்படுத்துவதையும் இதை ஒரு வணக்கமாக ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் சாதாரணமான ஒரு முஸ்லீமுக்கு தெரியும் தன்னுடைய பெற்றோருடைய காலில் என்ன செய்யக்கூடாது, நம்ம விழக்கூடாது, நம்முடைய ஆசிரியரின் காலில் விழக்கூடாது. யாரெல்லாம் நமக்கு முக்கியமானவர்களோ அல்லது முக்கியமற்றவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழக்கூடாது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் தன்னை மார்க்கத்தினுடைய பெரிய அறிஞராக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னை பெரிய செய்குமார்கள் என்றும் சர்க்கார் என்றும் சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கீழே யாரெல்லாம் என்னிடத்தில் பையத் வாங்கி கொண்டு என்னிடத்தில் அந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு யாரெல்லாம் எனக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய காலில் விழ வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இந்த பைஜிகள்னு சொல்கிறாங்களா இல்லையா, சேகுமார்கள்னு சொல்கிறாங்களா இல்லையா, பல்வேறு இடங்களிலே தங்களுக்கென்று ஒரு தலைவரை நியமித்து வைத்திருக்கிறார்களா இல்லையா, அந்த தரீக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தலைவரின் காலில் விழுவதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். வெளிநாட்டிற்கு வந்த அந்த தலைவருடைய காலில் ஒரு அரபு நாட்டுக்கு வர்றார், ஏதோ ஒரு வளைகுடா நாடுகளில் ஒரு நாட்டிற்கு அந்த தலைவர் வருகிறார். அப்போது அவருடைய சீடர்கள் எல்லாம் அவர் காலில் விழும்போது அங்கிருந்த காவலர்கள் அடித்து விரட்டியதை பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் அவர்கள் மிக பிரதானமான முக்கியமாக வணக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சீடன் தன்னுடைய காலில் விழ வேண்டும் என்று என்ன செஞ்சுருக்காங்க, அது ஒரு அடிப்படையாக வணக்கமாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்போது சாமானிய மனிதன் அறிந்திருக்கிறதை கூட என்ன செய்யறதில்ல, பிற மக்கள் என்ன செய்யறது, அது போன்ற தங்களை மார்க்கத்தின் விற்பனைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிந்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதே போலவே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு கல்வியில் மேலே போயிட்டார் அப்படின்னா அவருக்கு அதற்கான
ஒரு பட்டம் வாங்குறாரு வச்சுங்க, பட்டம் வாங்கினோடனே வந்து என்ன செய்யணும், தன்னுடைய பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது பார்க்கணும். அதே போல் திருமண நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் நடந்த பிறகு என்ன செய்வாங்க, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்தில் என்ன செய்வாங்க, காலில் விழுந்து ஆசி வாங்குவதை பார்க்குறோம். இது நம்முடைய மார்க்கத்தில் அது பழக்கத்தில் இல்லாமல் இருந்தாலும் இதுபோன்று மக்கள் செய்வது இணை வைக்கக்கூடிய செயலாக இருக்கும். அப்போ யாரு காலாக இருந்தாலும் சரிதான், ஒரு தன்னுடைய மகன் தந்தையின் காலில் விழுந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய சேகு என்று சொல்லக்கூடியவர் சீடராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சேகில் காலில் விழுந்தாலும் சரி, அது இணை வைக்கக்கூடிய செயலாகும். ஒரு மனிதன் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், தன்னுடைய தலையை கொண்டு போய் கீழே வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு மட்டுமாக தான் இருக்கணும். அவனை தவிர்த்து என்ன செய்யக்கூடாது, வேறு யாருக்காகவும் தன்னுடைய தலையை குனியக்கூடாது, அவன் சுஜூது செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 41வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவை அவனது சான்றுகளில் உள்ளவை, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜதா செய்யாதீர்கள், அவனையே நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அல்லாஹுக்கு சஜதா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பெரிய பிரமிப்பூட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, பார்த்தால் அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவற்றை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அவற்றிற்கு சாஷ்டாங்கம் செய்யக்கூடாது. அவற்றை படைத்த இறைவன் ஒருவன் இருப்பானா இல்லையா, அவனைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், அவனுக்குத்தான் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும், சஜதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை இருக்க பார்க்குறோம். குர்ஆனில் இப்படி சொல்லியிருக்க, நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகின்றோம், இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த செய்குமார்கள் தன்னுடைய காலில் வந்து தன்னுடைய சீடர்கள் விழுவதை என்ன செய்கிறாங்க, ஊக்குவிப்பதை பார்க்கின்றோம். அப்படி விழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் மேலும் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், 7வது அத்தியாயம் 206வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனிடம் இருப்போர் அவனுக்கே அடிமைத்தனம் செய்வதை புறக்கணிக்க மாட்டார்கள். யார், வானவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். உடைய இறைவன்கிட்ட யார் இருக்காங்களோ அவன் அல்லாஹ்வின் அடிமை, அவர்கள் அல்லாஹ்வின் அடிமை என்பதை சொல்லிக்கொள்வதையோ அது செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுத்துவதை என்ன செய்ய மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறான். அவர்கள் அவனையே துதிக்கின்றனர், அவனுக்கே சுஜூது செய்கின்றனர் நல்லா சொல்கிறான். அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் போய் தடுத்துருக்காங்க. அல்லாஹ் வந்து யாரோ ஒரு மனிதன் வர்றான் அப்படின்னு வர்றாரு அப்படின்னா, அந்த சபைக்கு வர்றாரு அப்படின்னா எழுந்திருத்து அவருக்கு இடம் கொடுக்காதீங்க, அவர் வர்ற இடத்துல உட்காரட்டும் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு நான் வருகிறேன் என்பதற்காக எழுந்து நிற்காதீங்க அப்படிங்கிற உலகத்தில் எந்த தலைவரும் சொன்னதில்லை. எந்த தலைவருமே நான் வந்தால் என்ன செய்யணும், தொண்டன் எனக்கு என்ன செய்கிறான், எந்திரிச்சு நிற்கிறான்னு பார்ப்பான். அப்படி எந்திரிச்சு நிற்பது தொண்டன் விரும்புவான். தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக எழுந்து நின்று தலைவருக்கு மரியாதை செய்வதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வந்தால் நீ எனக்காக எந்திரிக்காதீங்க, சபையில் வந்தால் சபையில் இருக்கிறவரை எழுப்பி விட்டு நீங்கள் உட்காராதீங்க. ஒரு சேரில் உட்காருக்கார் அப்படின்னா அந்த சேரில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுந்திருக்க வேண்டும் நான் விரும்பக்கூடாது. அவருக்கு அந்த இடத்துல அவரை எழுப்பிட்டு நம்ம அமரக்கூடாது. இவையெல்லாம் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் சக மனிதனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழக்கூடாது. ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏமனில் வந்து ஒரு கவர்னராக நியமிக்கிறாங்க. யார் அப்படின்னா அவர் முஆத் பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். அந்த நபித்தோழரே இந்த செய்தியை அறிவிக்கிறார். இந்த செய்தி அஹமதில் 20983வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறார், யமன் நாட்டில் கவர்னராக இருக்கும்போது அங்குள்ள மக்கள் அவருடைய முக்கியமானவங்க இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்வதை பார்க்குறாங்க, காலில் விழுவதை பார்க்கிறார். இவர் நேரம் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வரும்போது அல்லாஹ்வின் தூதரை கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, யமன் நாட்டில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய முதியவர்களுக்கு மரியாதைக்கு செலுத்தணும்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குவதை நான் பார்க்குறேன், காலில் விழுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு காலில் விழுணும்னா அதுக்கு மிக தகுதியான ஆள் நீங்கள் தான், அல்லாஹ்வின் தூதராக நீங்கள் தான், உங்கள் காலில் நான் விழலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காலில் விழுந்து வணங்கலாம் என்ற நிலை இருந்தால் நான் யாருக்கு தெரியுமா அதை அனுமதிச்சிருப்பேன், மனைவி தன்னுடைய கணவன் காலில் விழுவதற்காக நான் அனுமதிப்பேன். அதையே நான் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்படி என் காலில் விழுவதை அனுமதிக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறாங்க, மறுக்கிறாங்க, விழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் யார்?
அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி பெற்றவர்கள். மக்களுக்கு என்ன பண்ணாங்க? மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். இது நமக்கு தெரிந்த வகையில் மார்க்கத்திற்கு வெளியே இருந்து பார்த்தால் மிகப்பெரிய புரட்சியாளர். இன்றைய தேதியில் எவையெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்து நீக்க முடியவில்லையோ அவை அனைத்தையும் அன்றைக்கே காலில் போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் செய்தவர் மிகப்பெரிய சமூக போராளி. அப்படிப்பட்ட ஒரு சமூக போராளிக்கு இந்த எல்லா அறியாமையும் தீண்டாமையும் ஒழித்த அந்த மாமனிதருக்கு காலில் விழக்கூடாது என்று சொன்னால் செய்குமார்களும் சர்க்கார்களும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை கொண்டவர்களா? இன்றைக்கும் பாருங்க, ஏற்றத்தாழ்வை இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியல, உயர்வு தாழ்வை ஒழிக்க முடியல, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று இன்றைக்கும் அந்த என்ன செய்து வன்கொடுமை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் மக்கள்கிட்ட சொன்னாங்க, மனிதர்களே நீங்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், உங்களுக்கு இடையில் என்ன இல்லை, ஒருவருக்கு ஒரு உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் உயர்ந்தவராக இருந்தால் அவர் செயலின் அடிப்படையில் தான் உயர்ந்தவர். எங்கே ரசூலுல்லாஹ் கையை வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு அண்ணன் உயர்ந்த ஜாதிக்காரரு, ஒரு தம்பி தாழ்ந்த ஜாதிக்காரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே என்ன செய்கிறாங்க? அந்த அடிப்படையை கையை வைக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கள். நீங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரே ஒரு தந்தை ஒரே ஒரு தாய் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியும் என்று கேட்குறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள்கிட்ட பெரும்பான்மையான ஒரு சில நபர்கள்ட்ட இருந்தாலும் கூட அவர்களும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க. அடிப்படையில் அவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட சிறந்தவன் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, இன்னொருத்தன் தாழ்ந்தவன் அல்ல. ஒரு மொழி பேசுபவனை இன்னொரு மொழி பேசுபவன் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை விளங்கி வச்சுருக்காங்களா இல்லையா? இன்றைக்கும் தீர்வு தர முடியல. ஆனால் இஸ்லாத்திற்கு ஒருவர் வந்தார். பெரிய தந்தை பெரியார் சொல்கிறார், ஒரு மனிதன் 5 மணிக்கு இஸ்லாத்துக்கு வந்தான்டா 5:05க்கு அவர் என்ன ஆயிடுறாரு? பாயாயிடுறாரு. அது வரைக்கும் அவனை தீண்டத்தகாவன் அவன் சொன்னவன்லாம் அதுக்கப்புறம் வாங்க பாய் அப்படின்னு சொல்கிறான். ஒரு 5 நிமிடத்தில் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு வகையும் தீண்டாமையும் ஒன்றுமில்லாமல் செய்ததா இல்லை இஸ்லாம்? இது தந்தை பெரியாரே சொல்கிறார். அவர் கடவுள் இல்லை என்று சொன்னாலும், கடவுளை மறுத்தாலும், இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் சாதி மதமும் தான் காரணம், கடவுள் தான் காரணம் என்று அவர் நினைத்தாலும் சொன்னாலும், இஸ்லாத்துக்கு நீ போயிட்ட அப்படின்னா உன்னோட ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஏற்றத்தாழ்வுகளே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற சொல்கிறார். உன்னோட இணை இழிவு நீங்கிடும் சொல்கிறார். இணை இழிவு நீங்க இஸ்லாமே மருந்துன்னு சொல்கிறார். அப்போது இத்தனை பெரிய புரட்சி ஏற்படுத்துறது யார்? அல்லாஹ்வின் தூதர் தானே. அல்லாஹ்வின் தூதர் இத்தனை பெரிய புரட்சி ஏற்படுத்திய அல்லாஹ்வின் தூதர் காலிலேயே விழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தங்களை முஸ்லீம்களாக, தங்களை பெரிய தலைவர்களாகவும் செய்குமார்களாகவும் பெரிய மார்க்க அறிஞர்களாகவும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் காலில் பிற மக்கள் விழ வேண்டும் என்று விரும்புவதை பார்க்கணும். இதை யார் செய்தாலும் சரிதான், ஒரு சாதாரண மனிதன் செய்தாலும் சரிதான், தன்னை மார்க்க அறிஞர் என்று வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர் செய்தாலும் சரிதான், யாரும் யார் காலில் விழுந்தாலும் அது இணை வைப்பாகும். சுஜூது செய்வது, காலில் தலை சாய்த்து வணங்குவது என்பது அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாகும். அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ செய்தால் அது இணை வைப்பாகும். இது போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும்? நாம் அறிவுறுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது குறித்து விழிப்புணர்வு சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது போன்ற மாவாதக செயல்களை நாம் என்ன செய்யக்கூடாது? சிக்கி சீரழிந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு பெற்ற நல்லோர்களை நம்மை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.